நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்முடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் தகுதியற்றவள் தாயே. தவறு சத்தி, அவ்வாறு கூறாதே. தவறு இழைப்பது மனித இயல்பு. நீ இழைக்கும் தவறை நான் பார்த்து அதை திருத்தாமல் விட்டால் அது என் தவறாகி விடாதா? நீ என்னுடைய அன்பிற்கு பாத்திரமானவள். அனைவரும் அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளனர். இன்று உன்னை என் எதிரே நான் காண்கையில் இது உன் மறு ஜென்மமோ என்று தோன்றுகிறது. என் புதல்வியான உன்னை இன்று மீண்டும் நான் ஈன்றெடுத்தேனோ என்ற எண்ணம் மனதில் தோன்றுகிறது. சதி, இன்று மிகவும் சந்தோஷமாக உள்ளேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் வேண்டுவாயாக. மனுவின் புதல்வியான இந்த பிரசூதி இன்று ஒரு வாக்கை உனக்கு அளிக்கிறேன். இன்று நீ என்னிடம் கேட்பது எதுவாயினும் அள்ளி உனக்கு அதை தர ஆவலோடு இருக்கிறேன். வேண்டாம் தாயே, என் தவறை மன்னித்தென்னை ஏற்றிருக்கிறீர்கள். இதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. இல்லை சதி, நீ உனக்கென்று ஏதாவது கேட்க வேண்டும். மறுக்காதே. இப்பொழுது வேண்டாம். எனக்கு தேவை என்று வரும் பொழுது அவசியம் தங்களிடம் வேண்டுவேன். ஆகட்டும் சதி, உன் இஷ்டப்படியே ஆகட்டும். ஆனால் வரத்தை மட்டும் அளிக்கின்றேன். நீ கேட்பது எதுவாயினும் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். சதி, நந்தா விரத வழிமுறைகளை இவ்விடம் தந்தை கண்டால் அனர்த்தமாகிவிடும். ஈசனை அடையும் கடைசி வாய்ப்பையும் சதி தவற விட்டு விடுவாள். மிகச் சோர்வாக இருக்கிறாய். சென்று ஓய்வெடுத்துக் கொள். நாளை விடியல் ஒரு சுப செய்தி உனக்காக காத்துக் கொண்டிருக்கும். ரேவதி, என்ன நேர்ந்தது ரேவதி? நீ சந்திரனோடு செல்லவில்லையா? சந்திரன் எனக்கு வாக்களித்திருந்தானே, உங்களது இரு புதல்விகளையும் நான் காப்பேன் என்று. அவர் என்னை அழைத்து செல்வதாகத்தான் கூறினார். ஆனால் என்னவரிடம் அனுமதி பெற்றவள் நான் தான் தந்தையே. சதியோடு சில தினம் இருக்கலாம் என்று எண்ணினேன். ஆகட்டும்,
சதியை அறைக்கு அழைத்துச் செல். இன்று வரை அந்த சர்வேஸ்வரனோடு அன்பால் இணைய முயற்சிகள் எடுத்தாய். இனிமேல் பக்தியை கொண்டு அவரோடு இணையும் யுக்தியை தேடு. எங்கே அந்த புத்தகம்? நந்தாவிரத கதையின் புத்தகம் எங்கே? நான் அதை தவற விட்டேனா? நல்முறையில் நீ இதை நிறைவு செய்ய வேண்டும் சதி. கவனமாகவும் இருக்க வேண்டும். நந்தா விரதம் கடின விரதமாகும். எண்ணம் ஈடேறும் வரை மனம் தளர்ச்சியடையக்கூடாது. இதில் என்ன எழுதியுள்ளதென்று திறந்து பார் சதி. இதை என்ன திறக்க முடியவில்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை என்ன திறக்க முடியவில்லையே. நான் ஒரு துர்பாக்கியசாலி ஆவேன். இந்த ஜென்மத்தில் நான் ஈசனோடு இணைவது என்பது இயலாத காரியம். இதை திறக்க ஓர் உபாயம் உள்ளது. சங்கல்பம் செய்வதால் இந்த புத்தகம் நிச்சயம் திறக்கும். அப்படி என்றால் இப்பொழுதே நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். நில் சதி. சுபவிரதம் துவங்கும் பொழுது ஸ்நானம் செய்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாளை விடிந்தவுடன் அதை செய்வாயாக. பொழுது புலர்ந்தவுடன் இப்புத்தகம் திறக்கும். பிறகு இவ்விரதத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் நீ அறியலாம். நாளைய பொழுது உனக்கு அனுகூலமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. விரைந்து எழுந்திரு சதி. அலங்காரம் செய்து கொண்டு வா. தந்தை உன்னை அழைத்தார். தந்தை அழைத்தாரா? என்ன காரணம்? என்ன இது? மறந்து விட்டாயா?
தந்தை கூறிய வார்த்தைகள் நினைவில் இல்லையா? இன்று விடிந்தவுடன் ஓர் சுப செய்தி உனக்காக காத்துக் கொண்டிருக்கும் என்றார் அல்லவா? அதற்காக அழைத்திருக்கலாம். அலங்காரம் செய்து விரைந்து வா. அனைவரும் உன் வரவிற்காக காத்திருக்கிறார்கள். தாமதித்து விடாதே. வா மகளே. தந்தை மகளுக்காற்றும் கடமையில் எது மிகச் சிறந்ததென்று கூறு. அறிவில் சிறந்த சதி இந்த வினாவிற்கு விடையளிக்க இவ்வளவு யோசிப்பதா? தாம் ஏதோ ஒரு விசேஷ பூஜையின் விதிகளை எனக்கு கற்றுத்தர எண்ணியிருக்கிறீர்கள். என்னவென்று தாமே கூறுங்கள். அவசியம் கூறுகிறேன் மகளே. உன் தந்தையான நான் இதுவரை உனக்கு அனைத்தையும் அளித்துள்ளேன். என் புதல்விகளிலேயே உன்னிடத்தில்தான் அதிக அன்பு வைத்தேன். இதுவரை உனக்கு ஏதேனும் குறை வைத்திருக்கிறேனா? இல்லை தந்தையே, தாம் அனைத்தையும் எனக்கு அளித்துள்ளீர்கள். எந்த குறையும் இல்லை. தவறு மகளே, குறை ஒன்று இருக்கிறது. நான் கூறும் அக்குறையாதெனில் என் புதல்விக்கேற்ற ஒரு வரன் ஆம் சத்ரி, வாழ்வில் உனக்கு அனைத்து ஆனந்தங்களையும் அள்ளித்தரும் ஒரு வரனை நான் தரப்போகின்றேன். அதிவிரைவாக உனக்கு விவாகம் செய்ய எண்ணி இருக்கிறேன். அகிலத்தில் வாழும் அனைத்து தந்தையும் புதல்வியின் விவாகத்தை பற்றி கனவு காண்பது உண்மைதான். எனது கனவு நனவாகும் தருணம் வந்துவிட்டது. நான் என் சதியின் விவாகத்தை நல்ல முறையில் நிறைவேற்றினால் எனது கடமையில் நான் பூரணத்துவம் பெறுவேன். ஏற்பாடுகள் முடிந்தது. என் மகள் சதியை விவாகம் செய்யும் தகுதி யாருக்குள்ளது? நான் தகுதியற்றவள் என்று உரைத்து தாம் என்னை இப்பொழுது அவமதித்து விட்டீர்கள். அவ்வாறு இருக்க இனிமேல் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இச்சடங்கை நிறைவேற்றுவதற்கு முன் உன்னிடத்திலிருந்து சம்மதத்தை எதிர்பார்க்கின்றேன். தந்தையாக இருப்பவன் மகளுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றுதான் எண்ணுவான். இருப்பினும் உன் சம்மதம் இல்லாமல் உன் விவாகத்தை நான் நடத்தப் போவதில்லை. ஒருவருக்கு நான் வாக்களித்து நீ அதை மறுத்துவிட்டால் நான் வாக்கு தவறியவனாகிவிடுவேன். சதி,
நீ மிகவும் பாக்கியம் செய்தவள். உன் மீது உன் தந்தை வைத்துள்ள இவை அனைத்தும் அன்பாகும். கண்களை மூடிக்கொண்டு சம்மதம் கூறு.